வணக்கம். இது வசந்தத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மைச் செய்திகள். குரோதத்தை வெளிப்படுத்துவதற்கான காலம் இதுவல்ல, மக்களுக்கு சேவையாற்றுங்கள். பிரதமர் புதுமுகங்களுக்கு ஆலோசனை. புவனேகவாக கட்டடம் காரணமாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த குருநாகல் நகரபிதாவின் பிடியாணை ரத்து. மத்தளை விமான நிலையத்தில் நெட் களஞ்சியப்படுத்தப்பட்டு சேதம் விளைவித்தவர்களுக்கு எதிராக விசாரணை. விவசாய திணைக்களத்தின் வெற்றிடங்களை துரிதமாக நிரப்புமாறு ஜனாதிபதி ஆலோசனை. ஊடகவியலாளர் ஒருவருக்கு தாக்குதல் நடாத்தும் தேவையில் காணப்படுகிறார் பிரேசில் ஜனாதிபதி. தொடர்வது விரிவான செய்திகள். அமைச்சு பதவியின் பேரில் மாத்திரம் தங்கியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் ஒன்று இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாக மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவது சகலரினதும் பொறுப்பாகும் என பிரதமர் வலியுறுத்தினார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது பாராளுமன்றத்தின் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் செயலமர்வு இன்று காலை ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பாராளுமன்ற செயற்பாடுகளின் போது அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த 2 நாள் செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்று வருகிறது. 9வது பாராளுமன்றத்திற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அறிவுறுத்தும் விசேட செயற்பாட்டறை இன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். அறிவிப்பொன்று நாட்டின் மீது பற்று வைத்துள்ளவர்களாயின் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களுக்கு மாத்திரமே மக்கள் ஆணை வழங்குவார்கள். இதனால் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இளம் வயதில் பதவி வகித்து அறிவு சார்ந்தவராக காணப்பட்ட போதிலும் மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றாத பட்சத்தில் எவ்வித பயனுமில்லை என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். துறைமுகங்களா விமான சேவையா என்று பார்க்கக்கூடாது. சகலவற்றையும் ஒரே விதமாக கருதி நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களாக கொண்டு சேவையாற்ற வேண்டும். அமைச்சர் பதவியின்றி அரசாங்கத்தில் தங்கியிருக்க முடியாத ஒருவர் ஒருபோதும் எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபடவும் முடியாது. இவ்வாறானவர்களை நாம் வரலாற்றில் கண்டுள்ளோம். இவ்வாறு அமைச்சு பதவிகளில் மாத்திரம் தங்கியுள்ளவர்களே எதிர்க்கட்சிக்கு சென்றால் கூட கட்சி தாவுகின்றனர். இவ்வாறானவர்களுக்கு அரசியலில் சிறந்ததொரு எதிர்காலம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரிய பொறுப்புகள் காணப்பட்ட 2 தேர்தல்களை நாம் முகம் கொடுத்தோம். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல். 2ஆம் பிளவுபட்டிருந்த நாட்டை ஐக்கியப்படுத்தும் பாரிய பொறுப்பு எமக்கு காணப்பட்டது. அதிலே உரிய முறையில் நிறைவேற்ற எமது உறுப்பினர்கள் எமக்கு ஆதரவு வழங்கினர். புதிய உறுப்பினர்கள் இதில் முக்கியமாய்ந்தவர்கள். அதே போன்ற இம்முறை தேர்தலிலும் எமக்கு பாரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு மக்கள் வரத்தை முழுமையாக வழங்கியுள்ளனர். இதனை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பாரிய சேவையாக நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த குரோதத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இதுவல்ல. வரலாற்றில் நிகழ்ந்த பிழைகளை சீர் செய்வதற்கு புதியதொரு அரசியல் யாப்பை உருவாக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். நாம் அனைவரும் தனிப்பட்ட நிகழ்ச்சியின் நிரல்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் தயாராக வேண்டும். ජනතාවගේ බලාපොරොත්තු ඉස්සෙල්ලම ඉටු කරන්න ඕන කියලා අපි විශ්වාස කරන්නේ. ඒ නිසා ඒ සඳහා අපි සූදානම් විය යුතුයි. குருநாகல் நகரபிதா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள அழைப்பாணையை அமுல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தடையானது மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை செல்லுபடியாகும் என நீதிபதிகள் குழு வலியுறுத்தியுள்ளது. குருநாகல் நகர மத்தியில் அமைந்துள்ள மன்னர் காலத்துக்குரியது என கூறப்படுகின்ற அரச கட்டிடத்தை அகற்றிய சம்பவம் தொடர்பாகவே குருநாகல் பிதா துஷார சஞ்சீவ விதாரண உள்ளிட்ட 5 பேரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இக்கட்டிடம் தொல்பொருள் தொன்மை வாய்ந்ததாக தொல்பொருள் சட்டத்தின் கீழ் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என நகரபிதா உள்ளிட்ட 5 பேரும் தெரிவித்திருந்தனர். இதற்கமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் தனக்கு எதிராக தொல்பொருள் சட்டமூலத்தின் கீழ் குருநாகல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்து கைது செய்வதற்காக பிடியாணை பெறப்பட்ட செயற்பாட்டில் பல்வேறு குளறுபடிகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். விடயங்களை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிடியாணை அமுல்படுத்தப்படுவதை தடை செய்யும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. எனினும் இவ்வுத்தரவின் மூலம் விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீசாருக்கோ மேஜிஸ்ட்ரேட்டின் செயற்பாட்டுக்கோ எவ்வித தடையும் இல்லை என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மனுதாரருக்கு இன்றைய தினத்திலோ அல்லது நாளையோ குருநாகல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் குழு அவரை விளக்கமறியலில் வைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உத்தரவிட்டது.
மனுதாரர்களுக்கு எதிரான குற்றங்கள் பிடியாணை என்று கைது செய்வதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் காணப்படுகின்றமை தவறான விடயங்கள் என்பதால் மேஜிஸ்ட்ரேட் ஏன் பிடியாணை பிறப்பித்தார் என்பது பிரச்சனைக்குரிய விடயம் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி AHMD நவாஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனு மீதான விசாரணை செப்டம்பர் 14 மீண்டும் இடம்பெறும். நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்தளை ராஜபக்ஷ விமான நிலையத்தில் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டு அவ்விமான நிலையத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதத்துக்காக பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் நட்டுஈட்டு பெற நடவடிக்கை எடுப்பதாக விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலய ராஜாங்க அமைச்சர் DV சாணக்க தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்துக்கு மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மத்தளை விமான நிலையத்தில் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப் போவதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இச்செயற்பாடானது மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசேடமாக இவ்வளாகத்திலேயே ஏற்றுமதியை அபிவிருத்தி செய்வதை போன்று பாரிய நிதியை பெற வேண்டிய பிரதேசமாக காணப்பட்டது. இதனையே கடந்த கால அரசாங்கம் அளித்தது. இது தொடர்பாக பிரத்யேக விசாரணைகளை நடத்தி அதனுடன் தொடர்புபட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் அனைவருக்கும் உரிய தண்டனை வழங்குவது மாத்திரமன்றி அதற்குரிய நட்டுஈட்டை அறவிடுவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். விவசாய திணைக்களத்தில் 8 வருடங்களாக நிலவுகின்ற வெற்றிடங்களை துரிதமாக நிரப்பி விவசாயத்துறையின் முன்னேற்றத்துக்காக முறையான வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை விடுத்துள்ளார். கூடிய விவசாய விளைச்சலை பெற்றுக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி பல யோசனைகளை முன்வைத்தார். நெல் மற்றும் தானியங்கள், காபனுரம், மரக்கறி, பழங்கள், மிளகாய், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு பயிற்சிகைகளை மேம்படுத்தல், விதை தயாரிப்பு மற்றும் உயர் தொழில்நுட்ப விவசாய ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி இவ்வாலோசனையை விடுத்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. பலமான உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக விவசாய அறுவடைகளை அதிகரிக்கும் காலம் எழுந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். கோவிட் காரணமாக வீழ்ச்சியடைந்து வரும் ஏனைய நாடுகளின் பொருளாதாரத்தை கண்காணித்து உள்நாட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார். விதை உற்பத்தி, உர பயன்பாடு, விவசாய புத்தாக்க ஆய்வுகள், களஞ்சியம் மற்றும் போக்குவரத்து போன்ற சகல துறைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தி அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் சவாலாக கொண்டுள்ள இலக்குகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உள்நாட்டில் வருடாந்தம் 80,000 டன் உருளைக்கிழங்கு அறுவடை பெறப்படுகின்றது. உருளைக்கிழங்குக்கான நுகர்வோரின் தேவை 2,50,000 டன்களாகும். இதனால் உருளைக்கிழங்கை இறக்குமதி செய்யாது உள்நாட்டிலேயே தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உயர் தொழில்நுட்பத்தின் கீழ் விதைகளையும் பயிர்களையும் விவசாயிகளுக்கு விநியோகித்தல் மற்றும் ஏனைய மாதிரி உருளைக்கிழங்கு வகைகளை நுகர்வோர் மத்தியில் பிரபல்யப்படுத்துவதன் மூலமாகவும் உருளைக்கிழங்கு இறக்குமதியை வரையறுக்க முடியும் என பொருளாதார மேம்பாடு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டில் சோள உற்பத்தியினால் தன்னிறைவடைய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரண தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லாவிடில் கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட 2.5 லட்சம் வாக்குகள் 25,000 குறைவடையலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் உதவி கொறடாவாக நியமிக்கப்பட்டதை அடுத்து அத்தனகல்ல அரஹத்த ரஜமஹ விஹாரைக்கு வருகை தந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். විපක්ෂයක් හැටියට අපිට තියෙනවා දැවන්ත රාජකාරියක් මේ රටේ. எதிர்க்கட்சி என்ற வகையில் நாட்டு மக்களுக்காக ஆற்ற வேண்டியுள்ள பாரிய பொறுப்பு எமக்குள்ளது. அதனை சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியை நேசிக்கும் நபர் என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குமாறு மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதன் மூலமே ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் உயிரூட்ட முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் துரதிருஷ்டவசமான நிலையே உருவாகும். தற்போது பெற்றுக்கொள்ளப்பட்ட 2.5 லட்சம் வாக்குகள் கூட 25,000 குறைவடையக்கூடும். நாட்டில் இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,959 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 6 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர்.
நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2959 காணப்பட்ட போதிலும் 136 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 2811 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 58 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். நேற்று இனம் காணப்பட்ட 6 கொரோனா தொற்றாளர்களும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள். தற்போது கந்தக்காடு மற்றும் சேனபுர போதைப்பொருள் ஒழிப்பு புனர்வாழ்வு மத்திய நிலையத்துடன் தொடர்புபட்ட 629 பேர் காணப்படுகின்றனர். இவர்களில் 508 பேர் அங்குள்ள கைதிகள் ஆவர். 67 ஊழியர் படையைச் சேர்ந்தவர்களும் இவர்களில் அடங்குகின்றனர். இன்றைய தினமும் மேலும் ஒரு சில நாடுகளிலிருந்து இலங்கையர்கள் நாடு திரும்பினர். கொரியாவிலிருந்து 875 பேரும் டோகா கட்டாரிலிருந்து 871 பேரும் இவர்களில் அடங்குகின்றனர். இவர்கள் அனைவரும் முப்படையினரால் நடத்தப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அம்மத்திய நிலையங்களில் தற்போது 7653 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் வெளிநாடுகளில் காணப்படுவதால் எமது நாட்டில் கொரோனாவை முற்றுமுழுதாக ஒழித்து கட்டியதாக கூற முடியாது. தற்போது இனங்காணப்படுகின்றவர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருபவர்களே. இது இலங்கை கோவிட் தொற்றாக கருத முடியாது, வெளிநாட்டு தொற்றாகவே கருதலாம். வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களில் இனங்காணப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களே இலங்கை எண்ணிக்கையிலும் உள்வாங்கப்படுகின்றனர். எமது நாட்டை சேர்ந்தவர்கள் வரவழைக்கப்பட வேண்டும். பெரும் எண்ணிக்கையிலானோர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 54 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 7653 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தமக்கு எதிரே கோவிட் தொற்றாளர் ஒருவர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பாதுகாப்புடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் தாழ்மையுடன் கோரிக்கை விடுக்கின்றேன். இது இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதாக கூற முடியாது. இதேவேளை 2,08,396 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1780 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. හතරනි වතාවටත් අපේ PCR පරීක්ෂණ 4வது தடவையாகவும் PCR பரிசோதனைகள் நடாத்தப்பட உள்ளன. இதன் மூலமும் சில வேளைகளில் தொற்றாளர்கள் இனம் காணப்படலாம். அதை விடுத்து சமூகத்திலிருந்து எவ்வித தொற்றாளர்களும் பதிவாகவில்லை. 2,14,000க்கும் கூடுதலான PCR பரிசோதனைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2,600க்கும் கூடுதலான மாதிரிகள் நேற்றைய தினத்தில் கூட பெறப்பட்டன. ප්‍රමාණයකින් අපි ලබාගෙන තියෙනවා. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள 20வது சீர்திருத்தம் தொடர்பாக பிழையான விடயங்களை தெரிவித்து தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்ற முடியாது என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 20ஆம் சீர்திருத்தம் தொடர்பாக பேசப்படும் பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் சொல்றது சிங்கள மக்களுக்கு இவ்வாறான அநீதி நடக்க போகுதுன்னு சொல்றது எதிர்கட்சியினர். தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான அநீதி நடக்க போகுது, தமிழ் மக்களுக்கு இப்படி பிரச்சனை வரப்போன்னு சொல்றது. மாறி மாறி கேட்கிறது. அதே ஜனாதிபதி தேர்தலில் என்ன நாடகத்தை ஆடினார்களோ அதே நாடகத்தை திரும்ப ஆடுறது. இது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தக்க பாடத்தை மக்கள் புகட்டியிருக்கிறார்கள். தமிழ் மக்களினுடைய நலனை பாதிக்கின்ற வகையில், தமிழ் மக்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படத்தக்க வகையில் எந்த ஒரு விடயமும் ஏற்படுத்தப்பட மாட்டார். நிச்சயமாக அந்த விடயத்தில் நாங்களும் கவனமாக இருப்போம். வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பற்றாக்குறையினால் பாடசாலைகள் மூடப்படும் நிலை மாற்றப்படும் என பாராளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கே திலீபன் தெரிவித்துள்ளார். செட்டிக்குளம் மெனிக் ஃபார்மில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்கட கௌரவ அமைச்சர் மூலமா கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கிட்ட முன்வச்ச விஷயம் எங்க போனாலும் இந்த காணி உறுதி பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைகள் முதல் தீர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மருத்துவர் தாதியட பற்றாக்குறை, அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மாத்துவன் என்னில நம்பிக்கை வைங்க. செட்டிக்குளத்தில் தான் குறிப்பா பாடசாலைகள் மூடப்பட்டு கொண்டு வருது. அப்ப இதையும் நாங்கள் ஜனாதிபதி விசேட பிரதிநிதிட்ட முன்வச்ச நாங்க. அதுக்கு எங்கட புதிய ஆசிரியர்களை உள்வாங்கணும். இந்த பிரச்சனையும் இலகுவா விரைவில் தீர்க்கப்படும். எங்கட கௌரவ ஜனாதிபதி ராஜா அங்க உரையில நீங்க பார்க்கலாம். அதுல நாங்கள் சொன்ன விடயங்கள் அவ்வளவு முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் இதுல பெருமையா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றா எங்கட தமிழ் அமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் எங்கட அமைச்சருக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் படிப்படியா முன்வைங்க, நிச்சயம் தீர்வை பெற்று தருவோம். பழுதடைந்து 3000 கிலோகிராம் மீன்கள் பொது சுகாதார பரிசோதனைகளால் அளிக்கப்பட்டன.
சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் துர்நாற்றத்துடனும் புழுக்களுடனும் காணப்பட்ட 3000 கிலோ மீன்கள் கொழும்பிலிருந்து மன்னாருக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் புத்தளம் பொது சுகாதார பரிசோதகர்களினால் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான மீன்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் என் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மன்னாருக்கு கேப் வண்டி மூலம் எடுத்து செல்லப்பட்டிருந்த மீன்கள் அடங்கிய வாகனம் புத்தளம் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து பொதுமக்கள் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவித்தனர். உடனடியாக விடத்திற்கு விரைந்து வந்த பொது சுகாதார பரிசோதகர் அதிகாரிகள் இக்கெப் வண்டியை சோதனையிட்டுள்ளனர். வசந்தத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.